மிஸ் மாயா இருக்காங்களா? மாயா இருக்காங்களா? எஸ் கம் இன். கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க சார். ஓ ஹலோ மேடம். ஓ ஐம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட், ப்ளீஸ் சிட் டவுன். கூப்பிட்டு உட்கார வச்சுட்டீங்க, யார் என்னன்னு விசாரிக்கலையே. இந்த வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். மனசுல கொஞ்சம் சபலமோ பர்ஸ்ல கொஞ்சம் பணமோ இருந்தா போதும். ஓஹோ, அந்த மாதிரி வீடுங்களா? என் பேர் கூட என்னன்னு கேட்கலையே. டெலிபோன் டைரக்டரியில இருக்கிற எத்தனையோ பேர்ல ஒரு பேரு நான் இப்படி ஞாபகம் வச்சுக்க போறதில்ல. மறக்க முடியாத பேர் இருந்தா? என் பேர் மதன், மன்மதன். மறுபக்கம் இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபக்கம் என் பக்கம் தான். என்ன வேணும்? உங்க கூட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணுமே. பேசலாமே. இல்ல, தனியா பேசணும்னு சொன்னேன். இவனால எதையும் கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. பிறந்ததுல இருந்தே இவன் மை பாடி கார்டு. நீங்க தைரியமா பேசலாம். தைரியம் இல்லைன்னா இங்க தனியா வந்திருக்க மாட்டேனே. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். ஷூர். சும்மா டெஸ்ட் பண்ண, காது கேக்குதா இல்லையான்னு. எல்லாத்தையும் சந்தேகப்படுவீங்க போல இருக்கு. அது ஏன் பிறவி குணம். ஆமா, என் எழுத்துல நான் அவ்வளோ ஆர்வம். விடியில வரைக்கும் காத்திருக்க முடியாம அவ்வளவு பணம் கொடுத்து ராத்திரியே வாங்கி படிக்கிறதுக்கு அப்படின்னு அவசரம். எனக்கு வேற வழி இல்ல. உங்க எழுத்துல எனக்கு பிடிக்கும். நான் உங்க ரசிக்க. உங்க இரவு தான் எனக்கு பகல். நீங்க கண் முழிக்கும் போது நான் தூங்க போயிடுவேன். காலையில வர உங்க பத்திரிகையை என்னால படிக்க முடியறதில்ல. அதனால பணம் கொடுத்து எனக்கு கிடைக்கிற நேரத்துல படிக்கிறேன். சிம்பிள் தான். அரை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குச்சியை சாப்பிட்டு இருப்பாங்க சின்ன பசங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க நம்புவாங்க. ஹலோ பேபி, என் எழுத்துல திடீர்னு ஆர்வம் ஏற்பட்டது உனக்கு இல்ல, வேற யாருக்கோ. நீ வெறும் போஸ்ட் ஆபீஸ் தான். உனக்கு கிடைக்கிற செய்தியை யாருக்கோ சொல்ற. அது யாருன்னு சொன்னா நல்லா இருக்கும். சொல்லாட்டி எனக்கு ஒரு கெட்ட வழக்கம். எனக்கு செய்தி கிடைக்காட்டி கிடைச்சது செய்தியை மாத்திடுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாட்டி உன்னை பத்தி எழுதிட்டு போறேன். உன் தொழிலை பத்தி, எங்க இரவும் உனக்கு பகலானது பத்தி எழுதுங்களேன். எனக்கு இலவசமா விளம்பரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். விளம்பரம் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் எழுதுனது போலீஸ் படிச்சாங்க, என்ன ஆகும் தெரியுமா? மிரட்டலா? அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இடுப்புக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். என் தொடையில ஒரு மச்சம் இருக்கு. அது எந்த தொடையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பட் நம்ம பாதி பேருக்கு தெரியும். இந்த மிரட்டுற வேலையில என்கிட்ட வேண்டாம். ஓகே, பார்ட்டி வர நேரமாச்சு. You can go. பெரிய இடம் தான் போல் இருக்கு. ஓகே. Station B calling headquarters. Station B calling headquarters. Headquarters to Station B. Receiving you loud and clear. Speak up. அந்த பத்திரிக்கைக்கார மன்மதன் மாயா வீட்டுக்கு வந்துட்டு போறான். மதனா, அவனுக்கு எப்படி வீடு? நல்லா பாத்தியா? அவன் தானா? நிச்சயமா தெரியும் சார். அவனே தான் சார். அதே ஜீப் தான் சார். ஓவர். மெசேஜ் ரிசீவ்ட். ஓவர் அண்ட் அவுட். ஏய், யார் நீ? மதன், மன்மதன். மறுபக்கம் என் பக்கம் தான். என்ன வேணும் உனக்கு? உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். நான் சொல்ல முடியாது. அந்த செக்யூரிட்டி ஆபீசர் கிட்ட எப்படி போய் மாட்டேன்? நான் லதா கிட்ட வேற எங்கேயாவது பேசி தொலைச்சிருக்கலாம். என் கெட்ட நேரம் நான் ஏர்போர்ட்ல வச்சு பேசிட்டேன். இது பாரு, உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியும். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். கர்ப்பத்தை கழிச்சு ஊர் போய் சார். ஓகே? ஏய், என்ன சும்மா அழுது கல்யாணம் பண்றேன்? அதான் பணம் தரேன். அப்புறம் என்ன பிரச்சனை? இது காப்பி தான். ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. பிசினஸ் பேசலாமா? எனக்கு மொத்தமா
5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அவ்வளவு தர முடியாதா? 2 லட்சம் ரூபாய் கொடு போதும். மீதிய இன்னொரு பார்ட்டி மாட்டிருக்கா, அவங்கிட்ட கறந்துடுறேன். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, வேற வழியும் தெரியல. எனக்கு ஊனமான ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அவர் சொன்ன காரணத்தை கேட்டா பரிதாபமா இருந்துச்சு. அவர் என்ன பிளாக்மெயிலே பண்ணிருக்க வேண்டாம், சும்மா கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேன். விவரம் புரியாதவரா இருந்தாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த கேசட் வேற யார் கையிலையாவது கிடைச்சு அவங்க அதிகமா பணம் கேட்டா என்ன பண்றதுன்னு பயந்து தான் அந்த கேசட் தேடி அவர் வீட்டுக்கு போனேன். கிடைக்கல. இதை பத்தி வேற யாராவது உன்னை விசாரிச்சாங்களா? ஆமா சார், ஒரு நாள் ராத்திரி திடீர்னு என்ன சில பேர் துரத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒருத்தர் என்ன காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே அவன் ஏற்பாடு தான். எதை தேடி அந்த செக்யூரிட்டி ஆபீசர் வீட்டுக்கு போனேன்? அது வந்து ஒழுங்கா பதில் சொன்னா முழுசா வீட்டுக்கு போலாம். வீடியோ கேசட் கிடைச்சதா? இல்ல. இந்த விஷயமா உன்னை யாராவது கான்டாக்ட் பண்ணா என்கிட்ட சொல்லணும். சார், நான் சொல்றதை நம்புங்க சார். அந்த செக்யூரிட்டி ஆபீசர் கொலைக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. சோ நீயும் உங்க அப்பாவும் அவங்களால பயன்படுத்தப்பட்ட பலியாடுகள். ஆடு வரைக்கும் வந்துட்டா. நம்ம திட்டம் முழுக்க அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் பத்திரிக்கைக்காரன், அவனுக்கு வியாபாரம் ஆகணும். தெரிஞ்ச விஷயத்தை மொத்தமா போட்டு உடைக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா எழுதி கடைசியில பெரிய குண்டா போடுவான். சாரோட போட்டோவையும் போட்டு இவர்தான் சொல்ல போற, அப்ப புரிஞ்சுக்கிங்க. லுக் ஹியர், இதுக்கு மேலே அவனை விட்டா. ஹலோ சார், இங்கதான் இருக்கா? எஸ் சார். சார் கிட்ட இருந்து போன். நம்ம திட்டத்தோட கடைசி கட்டத்துல இருக்கோம். இந்த நேரத்துல இன்னொரு கொலை நடக்கிறத அவர் விரும்பல. மதன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஆனா இனிமே மதன் எழுதக்கூடாது. நான் சொல்றத இது சாரோட ஆர்டர். மதன், என்னெல்லாம் நடந்திருக்கு பாத்தியா? சார், இதுல இருந்து தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியல? நான் எழுதுறது அவங்களுக்கு பிடிக்கல. என்ன நேரடியா தாக்கி பார்த்தாங்க, நான் நிறுத்தல. அதான் எனக்கு எங்க வலிக்குமோ அங்க அடிச்சிருக்கானுங்க. இனிமே எழுதாதன்னு அழுத்தமா சொல்லிட்டாங்க சார். அவங்க சொன்னா நிறுத்தணுமா? நீ எழுது. நீ அடிக்கடி சொல்லுவியே, அது மாதிரி அடி வரைக்கும் போய் எழுது. இந்தமே ஒரு நிமிஷம் கூட அவங்க நிம்மதியா இருக்க கூடாது. இல்ல சார், என்னால எவ்வளவு வேதனை, எவ்வளவு நஷ்டம். தப்பு. நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் எழுத போறதில்லை. நஷ்டத்தை பத்தி நீ கவலைப்படாத. லட்சியம் தான் முக்கியம். இதுக்காக என் சொத்து பூரா போனாலும் கவலை இல்லை. தெரியும் சார். அதுக்காக போன உயிர் திரும்ப கிடைக்குமா? எனக்காக எத்தனை பேர் அடிபட்டு கிடக்குறாங்க பாருங்க. வேணாம் சார், வேணாம். என் லட்சியத்துக்காக மத்தவங்க உயிரை பணம் வைக்க நான் தயாரில்லை. உயிர் என்னப்பா பெரிய உயிர்? நீ இங்க இருக்கிற 300 பேர் உயிருக்காக கவலைப்படுற. ஆனா இந்த அளவுக்கு துணிஞ்ச அந்த கொலைகாரன் இது வரைக்கும் எத்தனை பேர் உயிரை பறி கொடுத்திருப்பான்? இனிமேல எத்தனை ஆயிரம் பேர் உயிரை பறி கொடுக்க காத்துட்டு இருப்பான். அதை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? நீ எழுதுப்பா, துணிஞ்சு அவனை எழுதி அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு எங்கிட்ட கொடுப்பா. அவனை நாங்க பாத்துக்கிறோம். பேச சுலபமா இருக்கும், யோசிச்சு பார்த்தாலும் உண்மை புரியும். அடிப்பட்ட வேகத்துல நீங்க எல்லாரும் பேசுறீங்க. கண்டிப்பா நான் எழுத போறதில்லை. அப்ப என் முடிவும் தெரிஞ்சுக்க. நீ திரும்ப எழுதுற வரை அந்த பக்கத்துல வேற எதையும் அச்சடிக்க மாட்டேன். உங்க இஷ்டம். என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. அப்ப நாளையில இருந்து உன் பக்கம் வெறும் வெள்ளை பேப்பரா தான் வெளியில வரும்.